ஹலோ ஃப்ரெண்ட், காலையில மணி 5 மணி ஆகுது. நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போய் ஏர்போர்ட் போய் பிக்கப் பண்ண வேண்டியது இருக்கு. ஓனரை ஒய்ஃபை அவங்க பிக்கப் பண்ணிட்டா ஹாஸ்பிட்டல் போகணும். காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டானோ சவுண்டு போட்டுட்டு என் ரூமுக்கு வெளியே. இப்ப நம்ம போயிட்டு போகணும். இந்த சவுண்ட் எல்லாம் தூங்கவே முடியாது. கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஓனர் கால் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் கரெக்டா இருந்துச்சு காலங்காத்தால போகணும். வேலை என்னன்னு தெரியல. போயிட்டு அவங்க ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ணணும். ஓனர் கால் பண்ணி டைம் ஆயிடுச்சு எந்திரிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அதனால போயிட்டு நம்ம அதனால போவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா 5:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்க சொல்லிட்டாரு ஓனர். மணி தூங்கவே இல்லை. 1 மணி நேரமே மொத்தம் தூங்கிருப்பேன். அதுக்குள்ள பார்த்தா டைம் ஆயிடுச்சு. தூங்கினா கனவு தான் வருது. காண்டாது ஏதாவது யோசிச்சுட்டு கனவு தான் வருது. நைட்டு என்ன நினைச்சிட்டு படுக்கிறோமோ அதுதான் வருது. ஏதாவது யோசிச்சுக்கிட்டு சேனல் அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணணும், என்ன பண்ணணும்னு இதே யோசிச்சு மென்டலா அதுவே டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு ரொம்ப சிக்கான மாதிரி ஆயிடுது. தூக்கம் வரலனால ப்ராப்பரா கொஞ்ச நாள் வர மாட்டேங்குது. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி வாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம இப்போ வண்டிக்கு லைட்டா பெட்ரோல் அடிச்சுக்குவோம். பெட்ரோல் வேற கம்மியா இருக்குது. அதனால பெட்ரோல் அடிச்சுட்டு இந்த வேற காத்து கடிக்கிறது சிம்பிள் வேற காட்டிக்கிட்டே இருக்கு. இதை ஒன்று போட்டுட்டு போயிடும். வண்டிக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அங்கதான் பெட்ரோல் போட போனா வண்டி எத்தனை ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எவ்வளவுக்கு பிடிக்குதுன்னு பாருங்க. 97 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குது. அதாவது 44.84 லிட்டர் டேங்க். ஏன்னா ஆல்ரெடி 1/4 லிட்டர் அளவுக்கு பெட்ரோல் இருந்தது. இப்போ 97 ரூபாய்க்கு அளவு பிடிச்சிருக்குது. ஸோ நம்ம 97 ரூபா பே பண்ணிட்டு நம்ம நேராக ஏர்போர்ட் போய் பார்க்கிங்ல வெயிட் பண்ண வேண்டியதுதான். அவங்க 5:50 வந்துருவாங்க. வந்த உடனே அவங்களை பிக்கப் பண்ணி நேராக ஹாஸ்பிட்டல் போகணும். அது 30-40 கிலோமீட்டர் இருக்கு. போயிட்டு போற வழியில நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, பே பண்ணிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அவங்க ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு நம்ம பார்க்கிங்கில் காரை போட்டுட்டோம். நம்ம கார் அங்கே பின்னாடி இருக்கு. சரி, சும்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ள ஏதாவது கேன்டீன் இருக்கும், ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஒரு வேலையானா இப்படி 12 மணி வரையே இருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ள ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவோம். இதாக இருக்கு. உள்ள தண்ணி பாட்டில் வச்சிருப்பாங்க. அப்படியே தண்ணி பாட்டில் நம்ம தண்ணி இல்லை. இந்த சைடில் பாருங்க எவ்வளோ ஹைட்டு கீழே கட்டி வச்சிருக்காங்க. மொத்தம் 3 ஃப்ளோரு நினைக்கிறேன். 4 ஃப்ளோர். ஆமாம், 4 ஃப்ளோரு. பெரிய ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலாக பெரிய ஹாஸ்பிட்டலு. இதெல்லாம் வெயிட்டிங்கே கிடையாது. இந்த டாக்ஸிக்காரன் வந்தானோம்னா வெயிட் பண்ணணும். இங்கே லாபி மாதிரி, நம்ம ஒரு ஹோட்டல் மாதிரி லாபி ஆட்டணும். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு வந்துடுவோம். லெஃப்டில் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரூம் போயிட்டு லிஃப்டில் இருக்கு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது ஒரு கேன்டீன். அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு போய் பார்த்து ஏதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டுப்போம். வந்துருச்சு. ஓப்பன் ரைட். இதுக்குள்ளே தான் இருக்குது கேன்டீன். இதுக்குள்ளெல்லாம் வேறு ஏதாவது இருக்குது. நம்ம வருவோம் எப்போதும். வந்தானா நம்ம கேன்டீனுக்குள்ளே போகிறது. ஃபுல்லாக கேன்டீனுங்க, பெரிய கேன்டீன். இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் மாதிரி, சீஸு சாண்ட்விச்சு இதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது. இங்கே இருக்க ஐட்டம் தான் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், அது முட்டையை போட்டு வாட்டின மாதிரி இருக்கும். முட்டை பால்லாம் ஊற்றி வெட்டுவாங்க. அதில் மேப்பிள் சிரப், இந்த பென் கேக் போடுறது, அதை ஊற்றிருக்கேன். ஒரு 3 பீஸு 3 ரூபா 45 காசு வருது. சரி, நம்ம காலையிலே சாப்பிட்டுக்குவோம். காலையில் இதுதான் சாப்பிட முடியும். வேறு என்ன இருக்குது? லிவரு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்லாம் காலையிலேயே இருக்குது. காலையிலாம் அது நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ நம்ம காலையில் இதை தான் சாப்பிட்டுக்கிறது பெஸ்ட்டு. ஸ்நாக்ஸு மதியானம் வரைக்கும் இருந்தாங்கன்னா மதியானம் இங்கே சாப்பாடு இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது. திரும்ப சாப்பிடும். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும். இப்போதாங்க மணி கரெக்டாக 2 மணி. வேகமாக ஒய்ஃப் வெளியில் இப்போ தான் வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் பிக்கப் பண்ணிட்டு கரெக்டாக 3 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படி சொன்னாங்க. பாருங்க ஃப்ளைட் எப்படி கிளம்புது பாருங்க. சவுதி ஏர்லைன் டேக் ஆஃப் ஆக போதா இல்லை இறங்குதா என்னன்னு தெரியல. எப்படி தெரியுது வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க எப்படி பாருங்க ஃப்ளைட்டு. நம்ம அவ்வளோ வேகமாக வந்தோங்க, அவ்வளோ ஸ்பீடில்.
என்னன்னா அவங்க வந்துட்டு ஃப்ளைட்டு 3 மணிக்கா கரெக்டா 1:45க்கு வெளியே வராங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்துட்டு சித்திக்கு சீக்கிரம் போகணும், எனக்கு 3 மணிக்குன்னா நான் முன்னாடியே ஒரு 3/4 மணி நேரம் 40 மினிட்டுக்கு முன்னாடி நம்ம அங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் எவ்வளவு ஸ்பீடா போக முடியும் போகுங்கிறாங்க. ஸ்பீடா போனா கேமராவும் இருக்கு. சரி ஓகே அவங்க சொல்றாங்கன்னு ஒன்னு செம்ம ஸ்பீட்ல பறந்து கரெக்டா 30 நிமிஷத்துல வந்துட்டாங்க. கரெக்டா வந்து உள்ள வந்து இறக்கி விட்டுட்டேன். இப்ப அவங்க இறங்கி கிடுக்கிடுன்னு போயிட்டாங்க. சரி நம்ம இறக்கி விட்டுட்டு இப்ப நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு. நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம். கிங் காலேஜ் ஏர்போர்ட் அது. சரி நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்க ரோடு 110 தான். நான் 120ல தான் வந்தேன் ஆக்சுவலா. சரி ஓகே என்ன அடிச்சா அவங்கள்ட்ட சொல்லிட வேண்டியதுதான். நீங்க ஸ்பீடா போஸ்ட் பண்ணதுனால தானே போனான்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏன்னா இப்ப அர்ஜென்ட் இப்ப ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டா அன்னைக்கு ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. இந்த ஊர்ல அது ஒரு பிரச்சனைங்க. ஃபிளைட் போர்டிங்னா டொமஸ்டிக் ஏர்லைனுக்கு கூட லாஸ்ட் கால்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. டக்குன்னு ஃபிளைட் எடுத்து கிளம்பி போய்கிட்டே இருக்கானு. எனக்கு தேவையில்லாம அன்னைக்கு தண்ட செலவு தான் மிச்சமாச்சு. கிட்டத்தட்ட 700 ரியாலுக்கு மேல செலவு. என்ன பண்ண சொல்றீங்க? உமராக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபிளைட் இந்த மாதிரி மிஸ் ஆகி சரி ஓகே போகணும்னு இருக்கு. சரி ஓகேன்னு நினைச்சிட்டு நம்மளும் விட்டுட்டு திரும்பி டிக்கெட் போட்டுட்டு தான் போகணும். யாருமே இங்க ஃபிளைட்டுக்கு போறதா இருந்தா லோக்கல் ஃபிளைட்டா இருந்தா டொமஸ்டிக் ஏர்லைனா இருந்தாலும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே 1.5 ஹவருக்கு முன்னாடியே போய் ஏர்போர்ட்ல உட்காரதுனால தப்பே இல்லை. அதனால கேர்ஃபுல்லா இருந்தாங்க. சரி நான் ஒன்றும் சாப்பிடல, பசிக்குது வேற, போய் சாப்பிட வேண்டியதுதான். ரூம் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ ஓனரை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி அவர் ரூமுக்கு போயிட்டு இருக்கிறோம். மணி கரெக்டாக எத்தனை மணி? 4:45. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். 5 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தாரு. அதே ஷூட்டிங் போனோம். அதே ஸ்டூடியோவில் தான், செதாப் ஸ்டூடியோ. அது ஒரு மணி நேரம் 40-42 கிலோமீட்டர் வருது. ஸோ போனால் அவர் வேணும்னா நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கோ. ஏன்னா நான் காலையில் 4:45 முடிச்சதுங்க. 4:45 முடித்தேன். எத்தனை மணிக்கு படுத்தேன்? 2:30 மணிக்கு படுத்தேன். எனக்கு தூக்கமே இவ்வளோதான். அதனால வந்து நீ ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துக்கோ, ஆனால் நான் கார் எடுத்துட்டு நான் ஷூட்டிங்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே பரவாயில்ல, அதுக்காண்டி தானே நம்ம வேலைக்கு எடுத்துருக்குறாங்க. அவன் ஃப்ரீயாக வரணுங்கிறதுக்காண்டி தானே நம்மளோட அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு எடுத்திருக்காங்க. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நீ உனக்கு தூக்கம் இருக்காது அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வந்துட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இப்போ 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த டைம்லலாம் ஆஃபீஸ் விட்டு நிறைய பேர் வெளியே ஆகிற டைமு. ஸோ அதனால சரியான டிராஃபிக்காக இருக்கும். சரி ஓகே நம்ம போய் அவரை போய் ரூமுக்கு போயிட்டு கரெக்டாக 5 மணிக்கெலாம் அவரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஷூட்டிங் கிளம்ப வேண்டியது தான். இன்னைக்கு நைட்டில் இருக்கா இல்லை எத்தனை மணி வரையுங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஓட வேற எவ்வளோ கொடூரமாக குதறி வச்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். இந்த டிராஃபிக்ல வண்டியை எடுத்துட்டு போறதே பெரிய கஷ்டம். யூட்டன் அடிக்கிறதே எவ்வளோ கஷ்டமான ஒன்று. சரி ஓகே நம்ம போவோம். ஓகேங்களா? இதுதான் கூல் ப்ரோ காஃபி. இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஏதோ மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டார்பக்கில் காஃபி வாங்கி செய்து தருவாங்க. ஸோ நம்ம காஃபி வாங்கறதுக்காக வந்துட்டோம். வாங்கியாச்சு. இது 10 ரூபா. இது வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கும். அது இருந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் மூலியமா கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அது ஒரு பாயிண்ட் மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். காஃபி வாங்கிட்டு சொன்னாரு. ஸோ நம்ம வாங்கிட்டோம். நம்ம கார் எடுத்து லாக் ஆயிடுச்சா. 2 கீ இருக்கு, ஓனர் கீயும். அது அவர் எடுக்காம என் கார்ல வச்சுட்டு போயிட்டாரு. அதனால காருக்குள்ள அலோடு இல்லை, ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார் டைஸ். காஃபி வாங்கிட்டு வர சொன்னாரு. வாங்கிட்டு போக வேண்டியதுதான். போயிட்டு அவர் வந்துருவார் ரெடியா கரெக்டா. கிளம்பி நேரம் ஷூட்டிங் தான். இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஓகே நம்ம எல்லாம் பண்ணி தான் ஆகணும். கேமரா வேற இருக்கீங்க. இந்த முனையிலேயே ஒரு கேமரா ஒன்று இருக்கு. இந்த பக்கம் வரவங்க பார்த்து வரணும், இல்லைன்னா அடிச்சிச்சுன்னா ஃபைன் விழுந்துரும். ஸ்பீடு கேமரா அது ஆக்சுவலா. ஷூட்டிங் பிளேஸில் பேசக்கூடாது, ரொம்ப சத்தமாக பேச முடியாது. ஆக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு அமைதியை தந்தோணும்.
ஃப்ரெண்ட்ஸ், மணி எத்தனை? மணி 3:02 ஆச்சு. இப்போதான் ஷூட்டிங் முடிச்சு கிளம்பி ஓனரை போய் அவர் வீட்டில் விட்டுட்டு நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ சிக்னலில் போய் 2 பிரிட்ஜுக்கு கீழே உள்ள சிக்னலில் நிற்க போகிறேன். இப்போதான் நம்ம வந்தோம். சரியான வேலைங்க. இன்னைக்கு ஒரு நாள் டோட்டலா ஆளே முடிஞ்சிருச்சு. என்னால் முடியல. டோட்டலா ரொம்ப டயர்டாயிட்டேன். ஏன்னா உடம்புல அங்கங்க பேட் ஸ்பாட்டா கழட்டி போட்ட மாதிரி இருக்குது எனக்கு. காலையில 4:45 முடிச்சதுங்க. கண்டினியூஸா இன்னைக்கு வேலை, ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு வேலை முடிச்சுட்டு இப்பதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு மணி 3 மணி ஆச்சு. இப்பதான் முடிச்சு நம்ம ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஓனர் போய் சொல்லிட்டாரு, மதியானம் 12 மணிக்கு, நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு ஏதோ எம்பசி போகணுமா, அவர் பிரான்ஸுக்கு டூரிஸ்ட் ஏதோ ஒரு வேலையை போறாரு பிரான்ஸுக்கு. 2 மாசமா அடுத்த மாசமா அதுக்கு அடுத்த மாசமா நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அதனால வந்துட்டு எம்பசில போயிட்டு ஏதோ பேப்பர் ஒர்க்லாம் இருக்குது அப்படி சொன்னாரு. அதனால வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, 12 மணிக்கு என்னமோ வரணுமா சொல்லியிருக்காங்க. அதனால நீ போய் தூங்கிடுவீல, இப்ப தூங்கி காலையில 12 மணிக்கு மதியானம் வந்துரு கரெக்டா, நம்ம இங்க இருந்து எம்பசி போகணும்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஆக்சுவலா நம்மளுக்கு சுத்தமா எனக்கு சீரியஸாவே எனக்கு முடியல. கண்ணெல்லாம் இப்ப தூக்கலன்னா அந்த கண்ணை அரிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி மயமையன்னு இருக்கு. நான் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன். இதுக்கு மேல நம்மளால முடியாது. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். கை கால் நீட்டி படுத்தாதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் போல. அந்த அளவுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த ஃபீல். சரி ஓகே, நம்ம இந்த விளாக நீங்களோட முடிச்சுக்குவோம். சார் நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்களா? எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துங்க. நல்லா ஹெல்த்தை பார்த்துங்க. டேக் கேர். பை பை.